ஹாய் ஹலோ வணக்கம் மங்களே, வெல்கம் பேக் டு ஸ்டுடியோ. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, டிஜிடெக் கூட ஒரு புது கிம்பிள் தாங்க அன்பாக்சிங் பண்ண போறோம். நம்ம சேனல்ல நிறைய வீடியோ போடுறோங்க. ஸோ அதனால கிம்பிள் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி நம்மளும் இந்த பிக் பில்லியன் சேல்ல ஒரு கிம்பிள் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இதை ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். சரி அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த கிம்பிளை வந்து அன்பாக்சிங் வீடியோ போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட்ல தோணிக்கிட்டே இருந்துச்சு. சரி ஓகே ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இன்னைக்கு எடுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. போலாமா? கிம்பிளோட ஒரு பேக். ஆக்சுவலி இந்த பேக்குள்ள தான் அந்த கிம்பிள் இருக்கு. வேற என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்ப்போமா? இந்த கிம்பிளோட ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிம்பிள் வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை வந்து நம்ம பேக் மாதிரி இது லாக் போட்டு வியர் பண்ணிட்டு போய்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிம்பிளோட இந்த யூசர் மேனுவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எப்படி என்னென்ன ஆக்சிஸ்லாம் இது திரும்பும், அதுக்கப்புறம் கிம்பிளோட ஸ்டேட்டஸ் எதில் இருக்குது, அந்த எல்இடிஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இதை மொபைலில் மவுண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள், இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ், ப்ளீஸ் ஆப்ரேட் கிம்பிள் ஆஸ் எ ஃபாலோவிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நம்ம மொபைல் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளோட கிம்பிளே ஆன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஆன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு கேட்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. டு நாட் சுவிட்ச் ஆன் தி கிம்பிள் வித்தவுட் மேனுவல் பேலன்சிங். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வேணும்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி பாருங்க. உள்ள கிம்பிள் ஓப்பன் பண்ணலாமா? இதோ நம்ம டிஜிடெக்கோட கிம்பிள். வாவ், எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிம்பிள் வந்து நான் இந்த மொபைலை வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். எப்பயுமே கிம்பிள் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி மொபைல் இதில் வந்து மவுண்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் கிம்பிளை ஆன் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து கேஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எப்பயுமே இதை ஃபிக்ஸ் பண்ணுங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு இதை மவுண்ட் பண்ணி காட்டுறேன். ரொம்ப டைட்டாக இருக்கும், பார்த்து பண்ணுங்க. இது வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நின்றுடுச்சா, என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கிம்பிளை இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும் வெளியில். இப்போ வந்து பாருங்கள், ஆக்சுவலி இது வந்து இப்போ ராங்கான பொசிஷனில் இருக்குது. எப்பயுமே மொபைல் வந்து இந்த ஆங்கிள் இருக்கக்கூடாது, அதேமாதிரி இப்படியும் இருக்கக்கூடாது. ஒன்று இப்படி இருக்கணும், இல்லை இப்படி லைட்டாக கொஞ்சம் கிராஸாக இருக்கணும். இந்தமாரி இருந்தால் தான் கிம்பிளில் வந்து எந்த ஒரு எரரும் இல்லாமல் ஆன் ஆகும். இல்லைன்னா கிம்பிள் மோட்டரில் ஏதாவது இந்த காலிப்ரேஷன் டிஃபெக்ட் அது மாதிரி ஏதாவது வரும். இது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிம்பிளுக்கு பேக் சைடில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெட் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து லூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், லூஸ் ஆகிடும். இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் தள்ளினீங்கன்னா பாருங்க, நான் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து ஃபுல்லாக ஃப்ளாட்டாக எதுவும் இல்லாமல் கொஞ்சம் கீழே லைட்டாக டெல்ட்டாக இருந்தால் போதும். இந்தமாரி வச்சுட்டு பொசிஷனில் பின்னாடி இருக்கிற அந்த நெட்டை வந்து டைட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எப்படி ஆன் பண்ணோன்னா இந்த பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ வந்து கரெக்டான பொசிஷனில் இந்த கிம்பிள் வந்து வந்துருச்சு.
இப்போ பாருங்கள், பார்த்தீங்களா ஃபோன் வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்குது. இப்போ இதை வச்சு இந்த ஜாய்ஸ்டிக் வச்சு நம்ம வந்து பேன் பண்ணலாம். பேன் ஆகுதா? லெஃப்ட் ரைட் நீங்கள் எப்படி ஒன்றுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இதோட ஸ்பீடு கூட நீங்கள், இதோட ஆப் ஒன்று இருக்குது, நான் இப்போ அடுத்து சொல்கிறேன். அதில் போய்ட்டு நீங்கள் இந்த ஸ்பீட் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்லோ, மீடியம், ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அந்த ஆப்ஷன்லாம். இது வந்து டில்ட் டவுனு, டில்ட் அப்பு. உங்களுக்கு வந்து இங்கே சென்டரில் ஒரு ஜாய்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாய்ஸ்டிக் வச்சு நீங்கள் வந்து அப், டவுனு, டில்ட்டு எல்லாமே பண்ணிக்கலாம். இந்த ஆக்சிஸ் 3 ஆக்சிஸ் மூவ் ஆகும். எல்லா ஆக்சிஸுமே இதை வச்சு தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மோட் பட்டன் இருக்காங்க. இந்த மோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் ஒரு 4 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 4 மோட்ஸ் என்னென்னா அது எப்படி சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பேட்டரி பர்சன்டேஜ் காமிக்கிறதுக்கு, பவர் ஆனில் இருக்குன்னா இந்த ப்ளூ லைட் எரியும். இப்போ க்ரீன் லைட்டில் இருக்குன்னா நார்மலாக வந்து இப்போது கிம்பிள் ஆன் ஆகி இருக்குது. இது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 4 மோட் இருக்குது. அந்த மோடு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இங்கே மோட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை 1 டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா க்ரீன் லைட் 1 2 2 வாட்டி ஃப்ளாஷ் ஆச்சு அப்படின்னா ஹாஃப் ஃபாலோ மோடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஹாஃப் ஃபாலோ மோடுனா ஒன்றும் இல்லை, இந்த டில்ட் ஆக்சிஸ் இருக்குல்ல, இந்த மோட்டார் இப்போது மேலே கீழே டில்ட் பண்ணுறோம்ல, இந்த ஆக்சிஸ் மோட்டரும் அதுக்கப்புறம் ரோல் ஆக்சிஸ் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ரோல் ஆக்சிஸ் மோட்டர் இருக்கும். இந்த 2 மோட்டரும் லாக் ஆகிடும். இப்போது பேன் உங்களுக்கு வந்து பேன் மோட்டர் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இப்படி பேன் பண்ணிங்கன்னா பேன் ஆகும். இதுவே இப்படி டில்ட் பண்ணோம்னா டில்ட் ஆகாது. பாருங்க லாக் ஆகுது பாருங்க. ரொட்டேட் பண்ணும்போது திரும்புது பார்த்தீங்களா, அது லாக் ஆகிடுச்சு. இப்போ பாருங்க பேக் டு பொசிஷன் வந்துருக்கு. ஸோ வந்து இந்த 2 மோட்டர் வந்து லாக் ஆகிடும். நீங்கள் பேன் பண்ணால் மட்டும் எந்த சைடு பேன் பண்ணாலும் பேன் ஆகும். இது வந்து ஹாஃப் ஃபாலோ மோடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மோடு பட்டனை அகைன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா க்ரீன் லைட் 1 2 3 டைம்ஸ் இந்த க்ரீன் லைட்டு வந்து பிளிங்க் ஆச்சு அப்படின்னா இது வந்து லாக் ஃபுல் மோடு அப்படின்றதுல இருக்கு. லாக் ஃபுல் மோடுனா டில்ட் ஆக்சிஸ், ரோல் ஆக்சிஸ் வந்து லாக் ஆகிருக்கு. டில்ட் ஆக்சிஸ்னா இது, ரோல் ஆக்சிஸ் வந்து பேக் சைடில் இருக்கு போறீங்களா அந்த ஆக்சிஸ். அப்புறம் வந்து பேன் 3 ஆக்சிஸ்மே வந்து இதில் லாக் ஆகிடும். லாக் ஃபுல்லுன்றது 3 ஆக்சிஸ்மே லாக் ஆகிடும். அப்படின்னும் போது நீங்கள் எந்த சைடு பாருங்க எப்படி வேணுமோ நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த மாதிரி கிம்பிளை மூவ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அது மூவ் ஆகும் அந்த ஸ்லோ மோஷன்ஸில். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அகைன் மோடு பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிட்டர்ன் பேக் டு ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்திருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மோடில் வச்சிங்கன்னா இந்த க்ரீன் லைட் வந்து கண்டினியூஸாக பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் கிம்பிளை எந்த பொசிஷனில் மூவ் பண்ணுறீங்களோ அந்த சைடு அப்படியே ஃபுல்லாக கேமரா மூவ் ஆகும். பார்த்தீங்களா? இப்படி திருப்பினீங்கன்னா கீழே மேலே நமக்கு ஹேண்டில் எப்படி நம்ம கையால் எப்படி மூவ் பண்ணுறோமோ அந்த ஆக்சிஸ்லேயே இந்த கிம்பிள் வந்து மூவ் ஆகும். இது வந்து நார்மலாக நீங்கள் மொபைலில் கையில் வச்சு எப்படி ஷூட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஷூட் பண்ணுறது தான். பட் என்ன கிம்பிள் வச்சுருக்கோம், இந்த ஷேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்காது, அவ்வளோதான். மற்றபடி மற்ற ஆக்சிஸ் வந்து இன்னொரு ஆக்சிஸ் இருக்குது, அது என்ன சொல்லிடுறேன். அகெயின் மோடு பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேக் டு பொசிஷன் வந்து 1 டைம் க்ரீன் லைட் பிளிங்க் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல் ஃபாலோ மோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரோல் ஆக்சிஸ் லாக் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேன் ஆக்சிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேன் ஆக்சிஸும் டில்ட் ஆக்சிஸும் இது ரெண்டும் ஒர்க் ஆகும். பேன் பண்ணலாம், டில்ட் பண்ணலாம், பட் ஆனால் ரொட்டேட் பண்ண முடியாது. ரொட்டேட் பண்ண முடியல பாருங்க, பார்த்தீங்களா? ரொட்டேட் ஆக மாட்டேங்குது ஏன்னா இந்த ரோல் ஆக்சிஸ் வந்து லாக் ஆகிடுச்சு. திரும்பி எடுத்து பாருங்க கிம்பிள். இந்த 4 மோட்ஸ் தான் இருக்குது. அது இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோடு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இதில் 360 டிகிரியில் ஷூட் பண்ணலாம் வீடியோ. இந்த ரொட்டேட் பண்ணிகிட்டே வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வீடியோலாம் ஷூட் பண்ணலாம். இந்த மாதிரி ஷூட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ நம்ம பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிம்பில் ஹரிசாண்டல் மோடில் வந்து வெர்டிக்கலுக்கு மாற்ற போகிறோம்.
நீங்கள் வந்து கிம்பில் நார்மலாக இப்படி பிடிச்சதுலேருந்து அப்படியே கீழே 70 டிகிரி ஆங்கிளில் கிம்பில் பிடிங்க. நம்ம மோட் பட்டனை 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணணும். 1 2 3. பார்த்தீங்களா, ஹரிசாண்டல்லேருந்து வெர்டிக்கலுக்கு ஷூட் பண்ணுற மாதிரி கிம்பிள் சேஞ்ச் ஆகிடுச்சு. உங்களுக்கு காட்டுறேங்க பாருங்கள். நீங்கள் எப்படி வேணாலும் ஷூட் பண்ணிக்கலாம். ரீல்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் இந்த ஆங்கிள் தான் மோஸ்ட்லி எடுப்பீங்க. அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஹரிசாண்டல்லேருந்து வெர்டிக்கலாக மாற்றிக்கலாம். இதுவே நீங்கள் ரிட்டர்ன் பேக் டு ஹரிசாண்டல் பொசிஷன் வேணும்னா மோட் பட்டனை அதே 3 டைம்ஸ் 1 2 3 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பழைய பொசிஷனுக்கு வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிம்பிளையும் மொபைலையும் கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கிம்பிள் ப்ரோ சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அது வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது, ஆப்பிள் ஸ்டோர்லேயும் இருக்குது, ரெண்டுத்துலேயும் இருக்குது. நீங்கள் iOS வச்சுருந்தீங்கன்னா அதில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ ஆண்ட்ராய்டில் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன் ப்ளே ஸ்டோரில். கிம்பிள் ப்ரோ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா அலோவ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். வந்து நீங்கள் இந்த டிவைஸ் வந்து ப்ளூடூத்தோட கனெக்ட் பண்ணணும். ப்ளூடூத் ஆன் பண்ணி அவைலபிள் டிவைஸில் இது காட்டுது பாருங்க, GP513H0 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காட்டுது. கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அலோவ் கொடுத்துருங்க. பேர் இப்போ வந்து என்னோட டிவைஸ் வந்து இதில் பேர் ஆகிடுச்சு. இப்போ இங்கே வந்து காட்டு பார்த்தீங்களா, கனெக்டர்னு காமிக்குது. ஓகேவா? என்டர் கேமரா கன்ஃபார்ம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சைடில் ஸ்க்ரால் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது அப் பண்ணிங்கன்னா ஜூம் இன் ஆகும், டவுன் பண்ணிங்கன்னா ஜூம் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா பேக் சைடில் இந்த கேமரா வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ரெக்கார்ட் ஆன் பட்டன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. தென் வந்து சைடில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட், அதுக்கப்புறம் ஒரு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மொபைலில் சார்ஜ் இல்லைனா கூட இதுலேருந்தே இந்த கிம்பிள்லேருந்து உங்கள் மொபைலுக்கு வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.